பிசினஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி, அத்தியாயம் 74. வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு கொஞ்சம் முட்டாள்தனம் போதுமானது, தவறுகளை தவிர்ப்பதற்கு கொஞ்சம் ஞானம் போதுமானது. ஓஷோ வரிகள். 5 வருடங்களுக்கு பிறகு. சீசன்ஸ் பொட்டிக். பெயரை தாங்கியிருக்கும் 3 மாடி கட்டிடம் வெளியில் இருந்து பார்க்கும் பொழுதே மக்களை கவர்ந்து இழுத்துவிடும். கீழ்த்தளம் முழுவதும் விற்பனைக்கான உடைகள் அணிவகுத்து கொண்டு காட்சியளித்தன. முதல் தளத்தில் ரெண்டட் பொட்டிக், திருமணம் போன்ற விசேஷங்களுக்காக வாடகைக்கு விடப்படும் காஸ்ட்லி உடைகள். சினிமா சீரியல்களுக்கு கூட வாடகைக்கு எடுத்துச் செல்வார்கள். 2ஆம் தளத்தில்தான் டைலர்கள் வைத்து வேலைகள் நடைபெறும். கீழ்த்தளத்தில் இருக்கும் அலுவலக அறையில் அவசரமாக வேலைகளை மேனேஜரிடம் ஒப்படைத்துவிட்டு கிளம்பினாள் ஜோஷிதா. நவநாகரீக யுவதியாக காட்சி அளித்தவள் தன் பையை எடுத்துக்கொண்டு தன் காரில் ஏறி பறந்தாள். அவள் செல்ல வேண்டிய இடத்தை அடையும் முன் 2 அழைப்புகள் வந்துவிட்டன. ஆந்திவே என்று பதில் அளித்துவிட்டு காரை விரட்டினாள். வேகமாக உள்ளே நுழைந்தவளை எத்தனையோ பார்வைகள் ஒரு முறை தீண்டி விலகின. அவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தூசி போல் தட்டிவிட்டு அந்த மைதானத்தை அடைந்தாள். சரியாக அவள் அங்கே வந்து நிற்பதற்கும் துப்பாக்கி சத்தம் வானை நோக்கி தெரித்து வரவும் சரியாக இருந்தது. அவள் கண்கள் ஆர்வமாக அவனை தேடின. கண்டுகொண்டவளின் முகம் மலர, அதைவிட அவளை கண்ட அவன் முகம் இன்னும் அதிகமாக மலர்ந்தது. அடுத்த நொடி வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பாக பாய்ந்து ஓடினான். கண்கள் மூடி கைகளை கோர்த்து குவித்து கடவுளிடம் வேண்டிக் கொள்ள ஆரம்பித்தாள். விசில் சத்தம் கேட்டதும் படபடக்கும் இதயத்தோடு கண்களை திறந்தாள். அவள் கண்களில் தெரிந்த ஆவலை பொய்யாக்காமல் முதலாவதாக வந்திருந்தான் அவன். ஏய் என்ற சத்தம் வானை கிழிக்க அந்த இடத்தை நோக்கினாள். கீர்த்தி, வித்யாதரன், ஹர்ஷி மூவரும் கத்திக்கொண்டு இருந்தார்கள். சிறு புன்னகையோடு அவர்கள் அருகில் சென்றாள். ஏண்டி லேட்டு என்றாள் கீர்த்தி. லாஸ்ட் மினிட்ல ஒர்க் வந்துடுச்சுக்கா என்றாள். அவங்க பிஸி பிஸ்னஸ் கேர்ள் என்றான் தரன். அவனை செல்லமாக முறைத்தவள், ஏய் நீ எதுக்குடி வந்த? இன்னைக்கு உனக்கு டெஸ்ட் தானே என்றவாறு ஹர்ஷியின் முதுகில் செல்லமாக அடித்தாள் ஜோஷி. அட போக்கா என்று அலட்சியமாக கூறினாள் ஹர்ஷிதா. அந்த ஆள்கிட்ட என்ன சொல்லுவ? அதெல்லாம் பார்த்துக்கலாம் என்று கண்களை சிமிட்டினாள். அது சரி, உன்னை என்ன சொல்ல போறாரு? நீதான் அவரோட செல்லக்குட்டியாச்சே என்ற ஜோஷியின் குரலில் ஒலித்த வெறுப்பு ஹர்ஷிக்கு நன்றாகவே புரிந்தது. ஆனால் கண்டுகொள்ளாதவாறு இருந்து கொண்டாள். போட்டியின் முடிவுகளை அறிவிக்க ஆரம்பித்தனர். 7 முதல் 8 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தின் முடிவுகள் வெளியிடப்பட எம்.ஆர். குகன் முதலாவதாக வந்ததாக அறிவிக்கப்பட்டது. மீண்டும் மூவரும் துள்ளி குதித்து சந்தோஷத்தை வெளிப்படுத்த ஜோஷி மட்டும் அமைதியாக பார்த்து கொண்டு இருந்தாள். முதல் பரிசுக்கான போடியத்தில் நின்றிருந்தவனுக்கு மெடலை அணிவித்து கையில் கோப்பையை தந்தனர். முகத்தில் அதிகமான உணர்ச்சியை காட்டாமல் சிறு புன்னகையோடு பெற்றுக்கொண்டு அவர்களை நோக்கி ஓடி வந்தான் குகன். அவனை அப்படியே அலேக்காக தூக்கி தட்டாமாலை சுற்றினான் வித்யாதரன். அவனுடைய மெடலையும் கோப்பையையும் அவர்களிடம் காட்ட மூவரும் அவனுக்கு முத்தமழை பொழிந்தார்கள். தரனிடமிருந்து ஜோஷியிடம் வந்தான். கங்க்ராட்ஸ் என்று விட்டு அவன் கன்னம் பற்றி நெற்றியில் அழுத்தமாக முத்தம் வைத்தாள். அப்படியே அவளை இடையோடு இறுக்கி கட்டி கொண்டான் குகன். மூவரும் இமைக்காமல் பார்த்து கொண்டு இருந்தனர். அவர்கள் இருவரின் இணக்கம் சிறு வயதிலிருந்தே அவர்கள் பார்க்கும் ஒன்றுதான் என்றாலும் அவர்கள் இருவரின் மௌன பாஷை கூட 1000 கதைகளை சொல்வதாக தோன்றும். போலாமா என்றாள். எல்லோரும் கிளம்பினார்கள். ஏ சில்வண்டு, உன்னை காலேஜில் இறக்கி விட்டுடுறோம், சத்தம் இல்லாமல் போயிடு. இல்லைன்னா என்னவோ நான் தான் காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளே ஏறி குதிச்சு உன்னை தூக்கிட்டு வந்த மாதிரி அண்ணன் என்ன தான் திட்டுவார். உரக்க சிரித்தாள் ஹர்ஷிதா. என்ன அத்தான் அவ்வளோ பயமா? ஏன் நான் மட்டும்தான் பயப்படுறேனா? இதோ இவ புருஷன் பயப்படுறதில்லையா? ஜோஷியை காட்டி கேட்டான். நாளைக்கு உனக்கு வர்றவனும் பயப்படத்தான் வேணும் என்றான் சிரித்து கொண்டே. பின்ன நாங்கெல்லாம் பொக்கிஷம்பா, எங்களை பாதுகாக்கணும் இல்லை என்றாள் கீர்த்தி. அதானே, இல்லைனா நீங்கள் திருடிட்டு போயிட மாட்டீங்களா என்றாள் ஹர்ஷி. அடிப்பாவீங்களா? ஏய் நீ என் பொண்டாட்டிடி என்றான் கீர்த்தியிடம். ஆமாம் புருஷா, இல்லைன்னு சொல்லலையே. எங்கள் அத்தான் இல்லைனா உங்கள் வீட்டுக்கு என்னை கூட்டிக்கிட்டு போய் கொடுமைப்படுத்திட மாட்டீங்க? அவன் அவளை முறைத்தான். மாதத்தில் பாதி நாட்கள் வானில் பறக்கும் வித்யாதரன் மிச்ச நாட்களில் மனைவி, மகன், மகளை காண இங்கே வந்து விடுவான். சும்மா 2-3 நாட்கள் மட்டுமே பொள்ளாச்சி சென்று வருவான்.
ஆனால் அவன் இல்லாத நாட்களில் அவ்வப்போது 1 வாரம் 10 நாட்கள் என்று பொள்ளாச்சி செல்லும் கீர்த்தி தன் மாமனாருக்கு உதவியாக எல்லா வேலைகளையும் கற்றுக்கொண்டு அவரோடு சேர்ந்த நிலப்புலன்களையும் சொத்துக்களையும் பராமரித்துவிட்டு வருவாள். அவரும் தனக்கடுத்து தன் மருமகள்தான் அனைத்தையும் பார்த்து கொள்ளப் போகிறாள் என்று எல்லோருக்கும் சொல்ல அங்கே அவருக்கு அடுத்த மரியாதை அவளுக்குத்தான். தரன் சென்றால் கூட அவனை கண்டுகொள்ள யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் கீர்த்திக்கு அங்கே ராஜ மரியாதை. ஐயா, உங்க மருமக உங்க பொண்டாட்டிக்கு வாரிசுங்க ஐயா என்று வேலை செய்பவர்கள் அவள் புகழ் பாட உச்சி குளிர்ந்து விடுவார் அவர். பிறகு என்ன, அவ்வளவு ஆசை மருமகள் மேல். ஏதேனும் ஒன்று என்றால் மகன் மகளை கூட கேட்க மாட்டார். என்ன பண்ணலாம் சொல்லுமா மருமகளே என்று இவளுக்குத்தான் ஃபோன் வரும். நிலைமை இப்படி இருக்க அவன் வீட்டில் அவளுக்கு கொடுமை நடக்கும் என்று அவள் கூறினால் அவனுக்கு கடுப்பு ஆகாதா என்ன? அவன் முறைத்து கொண்டிருக்க, சரி சரி ஃப்ரீயா விடுங்க என்று அவன் கையை கட்டிக்கொண்டு அவள் நடக்க, அதற்கு பிறகு எங்கே அவள் மேல் அவன் கோபம் கொள்வது? சிறு புன்னகையோடு அவள் கையை இறுக்கிக் கொண்டான். சூப்பர் அத்தான், எப்படி இப்படி இருக்கீங்க? உங்களால் என்னைக்காச்சும் கோபத்தை ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இழுத்து வைக்க முடியுமான்னு யோசிச்சிருக்கேன். கோபத்தை இழுத்து வச்சு என்னடா பண்ண போகிறோம்? நம்ம லைஃப்பில் அதை நாம் அனுபவிக்காமல் வேஸ்ட் பண்ணுற டைம். இதை பாரு, கீர்த்தி கையை கோத்துக்கிட்டு இவ்வளோ தூரம் நடந்து வந்தேனே, இதுதானே சந்தோஷம். அவகிட்ட கோபப்பட்டு முகத்தை திருப்பிக்கிட்டு வந்திருந்தா இந்த சந்தோஷம் கிடைச்சிருக்குமா? இவங்க 3 பேரையும் விட்டுட்டு வேலைக்கு போகிறேன். இந்த நினைவுகள் மட்டும்தானே என்னை சந்தோஷமாக வச்சிருக்கும். வெல் செட்டா தான், நீங்கள் வேற லெவல் என்று சிரித்தாள் ஹர்ஷிதா. ஜோஷிக்கு மனதில் சுருக்கென்று ஒரு வழி தைத்தது. அப்போ நான் என் சந்தோஷத்தை தொலைச்சிக்கிட்டு இருக்கேனா? மனதிற்குள் கேட்டுக்கொண்டாள். கீர்த்தி காதல் பொங்க அவனை ஒரு பார்வை பார்க்க அவனோ கண்கள் சிமிட்டி மீண்டும் புன்னகைத்தான். போதும் சிரிக்காதீங்க என்றாள் அவன் காதோரம். ஏன் என்றான் புரியாமல். அப்புறம் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கிஸ் பண்ணிடுவேன். உதட்டை கடித்து சிரிப்பை அடக்கினான் தரன். எல்லாம் சேர்த்து வச்சு நைட்டு கொடு, கிசுகிசுப்பான குரலில் கூறினான். அவள் முகம் வெட்கத்தில் சிவந்து போனது. ஏங்கா, அப்போ அத்தான் எனக்கும் தரன் அத்தான் மாதிரியே மாப்பிள்ளை பார்க்க பாப்பார் இல்லை? அந்த அதி முக்கிய கேள்வியை கேட்டாள் ஹர்ஷி. ஏ லூசு, அது அப்படி இல்லடி. என் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி மாப்பிள்ளையே பார்த்தாரு. ஜோஷியோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவளுக்கு பார்த்தாரு. அதே மாதிரி உன் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தான் உனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாரு. நம்ம கேரக்டருக்கு ஏற்றவரா இல்லைனா லைஃப் நரகமாகிடும். கரெக்ட் என்றான் தரன். அப்போ ஓகே, உங்கள் 2 பேருக்குமே இப்படி பார்த்து பார்த்து பண்ணவர் எனக்கும் அதே மாதிரி பண்ணிடுவார். என்ன சொல்கிற? அதே மாதிரியா? அவரோட ஹர்ஷி குட்டிக்கு அப்படியே ராஜகுமாரனை இறக்கிட மாட்டாரு? தரன் கேட்க ஹர்ஷி முகத்தில் அவ்வளவு பெருமை. அவள் தலையில் செல்லமாக கொட்டினாள் ஜோஷி. கனவு காணுனது போதும், முதல்ல ஒழுங்கா காலேஜை முடி. போக்கா என்று சினிங்கினாள் ஹர்ஷிதா. அதற்குள் அவர்கள் கால் நிற்கும் இடத்திற்கு வந்துவிட தரன், கீர்த்தி, ஹர்ஷி மூவரும் காரில் ஏறிக்கொண்டார்கள். சித்தி, நீங்க கடைக்கு போறீங்களா வீட்டுக்கு வரீங்களா என்றான் குகன் ஜோஷியின் கையை பிடித்து கொண்டு. வீட்டுக்கு என்றாள் புன்னகையோடு. ஹே சூப்பர் சித்தப்பா, அப்போ நான் சித்தி கூட வரேன் என்று விட்டு யார் பதிலையும் எதிர்பார்க்காமல் ஜோஷியின் கையில் இருந்த கார் சாவியை பறித்து கொண்டு அவள் காரை நோக்கி ஓடினான். அவர்களிடம் திரும்பி அவள் விடை பெறுவதாக தலையசைக்க, இப்போ என்னடி வீட்டுக்கு என்றாள் கீர்த்தி. ஒரு வேலை இருக்குக்கா என்று விட்டு சென்றாள் ஜோஷிதா. மூவரும் ஒருவரை ஒருவர் அர்த்தமாக பார்த்து கொண்டனர். அக்காவுக்கு வீட்டில் எந்த வேலையும் இல்லை, குகன் கேட்டதுக்காக அவனை கூட்டிக்கிட்டு போறா என்றாள் ஹர்ஷி. இங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டு கடைக்கு போனால் எவ்வளோ சுத்து, ஆனால் அவன் சந்தோஷத்துக்காக இதை செய்கிறா என்றாள் கீர்த்தி. அவள் எப்பவுமே எக்ஸ்ட்ரீம் தானே, பிடிச்சவங்களுக்காக என்ன வேணும்னாலும் செய்கிறா. இதே பிடிக்கலனா அப்படியே ஒதுக்கிடுறா. அண்ணன் பண்ணதும் தப்பு தான். அவளை ஃபோர்ஸ் பண்ணி இருக்கக்கூடாது. அவகிட்ட பொறுமையாக பேசி கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம் ஆதங்கத்தோடு கூறினான் தரன். யாரு அவகிட்ட பொறுமையாவா? நீங்கள் வேற ஏன் தரன்? அத்தான் பார்த்தா மாப்பிள்ளைன்றதுக்காகவே வாண்டடா அவனை தள்ளி வச்சிருக்கா. அவனுக்கு என்ன குறைச்சல்? வீண் பிடிவாதத்தினால அவள் லைஃபை அவளே கெடுத்துக்கிறா. மூவர் முகத்திலும் வேதனை படர்ந்தது. அவன் யார் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.